சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். பாருங்கள் நேயர்களே. வணக்கம் பெருமாள் மணி. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. களம் சூழல்லாம் மாறிட்டு இருக்கு. இந்த தருணத்துல நம்ம பேசுறோம். சூழல் எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கு அப்படின்னு. எப்படி அனுமானிக்கிறீங்க? களம் யாருக்கு சாதகமா இருக்கு? இல்லை, போட்டி ரொம்ப கடுமையாக ஒரு போட்டி இருக்கு இல்லைங்க. தமிழகம் இதுவரை பார்க்காத ஒரு கடுமையான போட்டியை வந்து கடும் போட்டின்னு தான் நீங்க கணிக்கிறீங்க. நிச்சயமாக கடும் போட்டி தான். கடும் போட்டின்றது அதிமுக திமுகவுக்கு இடையில் அல்லது திமுக அதிமுகவுக்கு இடையில் கடுமையான போட்டி இருக்கு. விஜய பலரும் சொல்ற மாதிரி வந்து அவர் ஒரு ஸ்பாய்லராகவோ அல்லது வாக்குகளை பிரிக்கிற தன்மையில இருக்கிறதுனால வெற்றி யாருக்குன்னு யூகிக்க முடியாத தன்மைன்னு சிலர் சொல்றாங்கல்ல, அந்த தன்மையில தான் நீங்க சொல்றீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அவர் வந்த நாள் முதல் அவர் மேலே வந்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அவங்களும் அதை வேறு விதமாக எதிர்கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கரூர் மாதிரியான எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தது. அப்படி எல்லாத்தையும் கடந்து கடைசி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்து பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை யார் முதல்வராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணினாங்க. அப்புறம் 60 வேட்பாளர் தாங்க அவங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் எப்போ வந்து அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு 30 வேட்பாளர்களை அறிவித்தாங்களோ அப்போ தான் வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து மெல்ல மெல்ல இதாக ஆரம்பிச்சுது, குறைய ஆரம்பிச்சுது. அப்புறம் இவங்களுக்கு ஏற்றது போலவே ஐயா இபிஎஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து அஇஅதிமுக வந்து தாவேக்காவோட பேசலைன்னாங்க. அதை விட முக்கியமாக டெல்லியில் இருந்த ஐயா அமித்ஷா வந்து நாங்கள் அவங்களோட பேசவே இல்லை, அது எங்கள் தன்மையவே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுங்கிறதுனால. அப்போ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு எதிர்பாராமல் களத்தில் இவ்வளவு நாளாக வைக்கப்பட்ட இந்த செய்திகள் எல்லாமே இல்லை அதில் உண்மை இல்லை போல இருக்குன்னு எல்லாரும் நினச்சிட்ருக்கிற அந்த டைமில் அவங்க 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலோடு வராங்க. அந்த வேட்பாளர் பட்டியலை இப்போ நம்ம வந்து இவ்வளவு நாட்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பட்டியல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பட்டியலோடலாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2-3 விஷயம் அப்படி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக அதில் படுது. ஒன்று வந்து பெரும்பாலான தனி தொகுதிகளில், ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட தனி தொகுதிகளில் அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் போட்டி போடுறாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்கள் யார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ஐயா விஜயோட நீண்ட காலமாக ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கும் மேலே பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கே ஏதோ ஒரு, ஏன்னா அவங்க நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கையோடையே பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து தனி தொகுதிகளில் போட்டி போடுறாங்கன்னா அப்போ நம்ம இதை வந்து அவ்வளோ எளிதாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய இப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து விஜயுமே இந்த காம்படிஷனுக்குள்ளே இருக்காருன்றீங்க. பெரிய லெவலில் சமமாக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். சமமாகவே இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ரெண்டு ஆமாம். ஏன்னா வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவில் நான் குறிப்பிட்டு சொல்லுவதை போல அதிகாரத்துக்குள்ள பெரிதாக வர முடியாத சமூகங்கள் அவரை எதிர்பார்த்து அவருக்கு பின்னாடி அப்படி திரண்டு அப்படி வருவது போல தான் இருக்கு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களில் அதிகாரத்துக்குள்ள வராத சமூகங்கள். அப்போ அதிகாரத்துக்குள்ள வர முடியலன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் யார் யார் ஆளுமை செலுத்துகிறா. இப்போ பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, கேண்டிடேட் ஒன்று இருக்குது, ரிசல்ட் ஒன்று இருக்குது, மூணாக வச்சுக்கலாம். இப்போ கேண்டிடேட் வந்து நீங்கள் தொகுதியை பொறுத்து தான் போட முடியும். இப்போ ஒரு மாவட்டத்தில் எல்லா வேட்பாளரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் போட முடியாது. அப்படிலாம் பல நெருக்கடிகள் இருக்குது. இல்லை, இப்போ கிட்டத்தட்ட இந்த விமர்சனமே உண்டு. திமுக அதிமுகவை ஓபிசி பார்ட்டின்ற ஒரு விமர்சனம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மணி, இப்போ 2019 எடுங்க, 21 எடுங்க, 24 எடுங்க. இப்போ திமுக அதிமுக இருபெரும் கட்சி அந்த கூட்டணி பேட்டர்ன் பார்க்குறப்ப இவங்க ஒரு 47%, அவங்க ஒரு 32%, சீமான் அவர்கள் ஒரு 8%. இப்படி தானே ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ நம்ம வெளிப்படையா மேலெழுந்த வாரியா பார்க்குறப்ப இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கிற சண்டை. அப்படிதானே கிட்டத்தட்ட 80% அவங்கள்ட்ட தானே இருக்கு. இதுல என்ன நீங்க எப்படி ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவர் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை போடுறாரு அப்படிங்கிறது ஒன்று. ஓகே. இன்னொன்று, அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் வருது, அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நீங்க சொல்ற கணக்கை நானே ஏத்துக்கிறேன். அப்படி 2019 இப்படி ஒரு தலைவர் வந்து இப்படி கட்டுக்கடங்காத கூட்டத்தோட வரலையே தேர்தல் களத்துக்குள்ள. 2021 யாரும் இப்படி வரலையே. ஸோ இந்த கூட்டம்ன்றது உங்களுக்கு ஐயா ஆமையா முழுக்க ஐயா மோடி எழுச்சி இருந்தது, தமிழ்நாட்டிலையும் அவருடைய எழுச்சி இருந்தது. அன்றைக்கு அந்த தேர்தலில் அவங்க 75 லட்சம் வாக்குகளை ஏறக்குறைய 14% வரைக்கும் போனாங்க. அப்போ அந்த தேர்தலுங்கிறது என்னது, இந்த இருவரும் கழகங்களும் இல்லாத ஒரு அணி தான் அது. அது 2014 நிலைமை நான் சொல்லும்போது. ஆனால் அவங்களால சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிறது ரொம்ப குறைவாக
2 தொகுதி தான் அவங்களால பண்ண ஒண்ணு அன்புமணி அவங்க, இன்னொன்னு பொன்னார் அவங்க. அவங்க தான் 2 தொகுதி தான் வர முடிஞ்சுது. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேர்தல்களில் அந்த கூட்டணி கணக்குகள் மாறி அவங்க ஒரு தனி அணியாக இல்லாமல் அவங்க போயிட்டாங்க. 2024 அவங்க 10 வருஷம் கழித்து என்னவா நிற்கிறாங்க, என்டிஏங்கிற ஒரு தனி அணியாக நிற்கிறாங்க. அப்பவும் வந்து அந்த முறை 14க்கு போனவங்க இந்த முறை 18க்கு போனாங்க. ஆனால் 2 பெரிய கட்சிகளும் தனித்தனியாக அவங்கவுங்க கூட்டணியோடு நின்னாங்க. அப்போ இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 15% வாக்குகள் வந்து இந்த 2 கூட்டணிகளும் இல்லாத ஒரு அணிக்கு போகிறத 14 தேர்தலை ஒப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஆமா. 24 தேர்தலை இப்ப ஒப்பிட்டாலும் நீங்க இப்படி வச்சுக்கலாமே, நம்ம ஒரு எளிமையான புரிதலுக்காக ஒரு 80 விழுக்காடை வந்து இந்த இருபெரும் கட்சிகள் திமுக அதிமுக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு 10% ஒரு 20 வச்சுக்கோங்க. ஏன்னா 80 மீதி ஒரு 20 அவங்க பிச்சு பிச்சு எடுக்க வேண்டியது. அதிகபட்சம் ஒரு 15 வச்சு எடுத்துக்கலாம். பண்ணிருக்காங்கன்னா இதுதானே இருக்கிற நிலைமை இருக்கு. அது யார் புதிதாக வந்தாலும் அப்படிதான் இந்த 15க்குள்ள விளையாண்டுட்டு அவங்க போயிடுறாங்க, இல்ல கூட்டணிக்குள்ள போயிடுறாங்க. அவ்வளவுதானே. இது 89 இதான் நிலைமை. காங்கிரஸ் வந்து 19.9% வரைக்கும் வந்தாங்க, அதுக்கு மேல வர முடியல. அப்போ 89ஓட காங்கிரஸ், 2014ஓட என்டிஏ, 2024 என்டிஏ, இதுக்கெல்லாம் ஒரு பொதுத்தன்மை இருக்கு. அதுல இன்னொன்று, காங்கிரஸ்ன்றது கரையுது, புதுசா செக்யூர் பண்ணல. இல்ல அந்த இடத்துல தான் பாஜக ஏறுது, கரையுது. அந்த என்டிஏங்கிற அலையன்ஸ் வந்து. விஜய் வந்து இப்ப நம்ம 4 முனை போட்டின்றதுனால மணி, நீங்க சீட் வின் பண்ணணும், ஒரு சீட்டு ஜெயிக்கணும் ஒரு தொகுதியிலன்னா நீங்க மினிமம் ஒரு 36ல இருந்து 37 கூட வச்சு 35% இந்த தேர்தல் வச்சுங்க, 35%ன்னு வச்சுங்க. அது எப்படின்னு தெரியலன்னா இந்த 35 நீங்க தாண்ட வேண்டியிருக்கும். ஆமா. இப்ப 47% வச்சிருக்கிற திமுக வந்து 10% விட்டா கூட 35ல நிற்பாங்க. இழந்திருந்தாங்கன்னா கூட 35ல நிற்பாங்க. இவர் 38, 31, 32 வச்சிருக்காங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கூட அவங்க சில தொகுதிகள் இன்னும் நீங்க மைக்ரோவா பாத்தீங்கன்னா வடக்க வந்து அவங்களுக்கு ஏறுற தன்மையெல்லாம் இருக்கு. ஸோ இப்படி தானே இருக்கும். விஜய் வந்து 35 தொடணும், அது எங்க இருந்து போய் தொடுவாரு? அதுக்கு தான் நான் அவங்களை 89க்கு கூட்டிட்டு போறேன். 89ல காங்கிரஸ் ஒரு மாற்றம் வந்தாங்க, அவங்க 20 வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. 2014ல பாஜக 15% வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. 2024ல என்டிஏ 18 வரைக்கும் 19 வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. அப்போ இந்த லாஜிக்கை நீங்க அப்படியே வச்சுட்டு இவங்க 3 பேருக்கும் இல்லாத ஒரு எழுச்சி, அதாவது இவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த காங்கிரஸுக்கோ 2 என்டிஏவுக்கோ இல்லாத எழுச்சி இன்னைக்கு ஐயா விஜய் கிட்ட நம்ம பார்க்க முடியுது. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க அந்த 47ல இருந்து தேர்தலை பார்க்காதீங்க, இந்த 18ல இருந்து பாருங்க. இந்த 18ல இருந்து இன்னும் ஒரு 10% கூடனா அது 28ல வந்து நின்றும் இல்லையா? 28ல நிக்குது. ஆனா 47ல இருக்காங்கல்ல, 10 குறைஞ்சாலும் அவங்க 37ல வந்துருவாங்க. இது வந்து நீங்க நம்பரா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா, இது வந்து ஒரு நம்பரா நீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, கேண்டிடேட் லிஸ்ட்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம இப்போ நான் சொல்றது முக்கியமா 3 விஷயம் நான் கவனிக்கிறேன். 12, 13 இஸ்லாமியர்களுக்கு தாவேகா இடம் கொடுத்துருக்கு. 15க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. 15க்கும் மேற்பட்ட அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்களே தனி தொகுதியில் போய் நிற்கிறாங்க. அப்போ இது என்ன கெமிஸ்ட்ரியை கிரவுண்டில் உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபேக்டர், அதை வச்சுக்கோங்க. அப்புறம் தன்னெழுச்சியாக கூடுகிற அந்த மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள தன்னெழுச்சியாக வரக்கூடிய பெண்கள். நான் என்ன பார்க்குறேன்னா, இத்தனை ஆண்டு கால தமிழக அரசியலில் நாம் கவனிக்க தொடங்கிய பிறகு பெண்கள் தன்னெழுச்சியாக வருவதை பார்க்க முடிகிறது. பெண்கள் தன்னெழுச்சியாக வருகிறார்கள். அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஐயா விஜயை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசணுங்கிறதுனால எந்த எல்லைக்கும் போய் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதில் மணி நம்ம நுணுக்கமாகவே கொஞ்சம் பேசலாம். பொதுவாக அரசுக்கு எதிரான அலைகள், அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இல்லை மாற்றுன்னு சொல்கிற குரல்களை நீங்கள் சமூக ஊடகங்களில் பத்திரிகைகளில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம். ஆதரவு சக்திகள் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். ஒருத்தர் வந்து ஓட்டு கேட்டு போகிறாரு கிராமத்துலன்னா ஒரு 100 பேர் மறிச்சிருப்பாங்க, ஊருக்குள்ளேயே விடவில்லை, கிராம மக்கள் போராட்டம்லாம் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு மூத்த தலைவரே சொன்னார், ஆனால் 2500 பேர் எங்களுக்கு தான் இருந்திருப்பாங்கன்ற தன்மை. இப்போ திமுகவுக்கு 2019 அப்படி ஒரு பெரிய ஆதரவு அலை வெளியில் தெரியல, கட்சி களமாடிச்சு. கிட்டத்தட்ட 52-55%க்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி தான் அதிமுக தன்மைக்கும். நீங்க மக்கள் கூடுகிற கூட்டம்ன்றது அது ஒரு சின்ன ஸ்லைஸ் தான். அதை வந்து வச்சு நீங்க தமிழ் சமூகத்தை எப்படி மதிப்பிட? ஆமாங்க ஐயா, நீங்க ரொம்ப அழகா கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒண்ணா பாருங்க. கேண்டிடேட் லிஸ்ட் ஒரு சின்ன ஸ்லைஸ், அப்படியே ஒவ்வொரு ஸ்லைஸா எடுக்குங்க. கேண்டிடேட் லிஸ்ட்டை கொஞ்சம் ஆழமா பாருங்க. அந்த கேண்டிடேட் லிஸ்ட் சொல்ற சமூக செய்தி என்ன இருக்குன்னு பாருங்க. அதற்கு பிறகு கூட்டத்தை கொஞ்சம்
நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் பெரிய மதிப்புலாம் கொடுக்க வேண்டாம். ம். சின்ன சின்ன ஸ்லைஸா நீங்க அதை அடுக்கிக்கிட்டே வாங்க. இல்ல கூடுகிற கூட்டமே கூட இப்ப பொதுவாக சொல்லப்படுவது, நம்ம வெளிப்படையா பேசினா திமுகவோ, அதிமுகவோ, இன்ன பிற கட்சிகளுக்கோ அவங்க நிர்வாகிகள் கட்சி கூட்டுறதுக்கு சிஸ்டம் இருக்குன்னு வைங்களேன். விஜய்ன்றது ஒரு வசீகர தலைமை. ஆமா, அதுக்காக வராங்க என்னுவது. அதுல எத்தனை பேர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள்ன்றதும் கேள்வி. அது 2வது கேள்வி. இப்ப ஜெயலலிதா அவர்கள், இப்ப கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னீங்கன்னா, பிரச்சாரத்தின் போது கலைஞர் பேசுறத கேட்கறதுக்கு அந்த கூட்டம் ஆர்கனைஸ்டா இருக்கும். ஜெயலலிதா கடந்து போறத பாக்குறதுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த தன்மை இருக்குல்ல நமக்கு இருக்கு. தமிழ் சமூகத்துல இது இருக்குல்ல. இருக்கு இருக்கு. அதனால அந்த கூடுகிற கூட்டத்தை மட்டும் வச்சு நீங்க வின்னபிலிட்டிக்கு எப்படி போறீங்கன்றத இல்ல, அதை நான் போகவே இல்லையே. அது ஒவ்வொரு கூறுகளையா நீங்க சேர்த்து 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 நீங்க பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்ன ஏன்னா என்ன மாற்ற- நான் கூடுகிற கூட்டம்னு மட்டும் நான் பார்க்கல. அந்த கூட்டத்தை உடைச்சு பாருங்க. அந்த ஓ. கூடுகிற கூட்டத்துக்குள்ள இளம்பெண்கள் இருக்காங்க, ஓ. பெண்கள் இருக்காங்க. அவங்களோட அந்த எமோஷன் ஒன்று வெளிப்படுது இல்ல. ஒரு நடிகர், ஒரு தலைவர் வந்த உடனே ஏன் இவ்வளவு பேர் ஒரு கண்ணீரோட பாக்குறாங்க? ம். அந்த எமோஷன் எங்க இல்ல இருந்து இப்ப நான் விஜயை நான் குறைச்சு மதிப்பிடல. இல்ல நான் வந்து நம்ம வந்து ஒரு இயல்பான மதிப்பீட்டுல இயல்பா பேசணும். பார்க்கிறோம். அரசியல் களம் நம்ம பேசுகிற அளவுக்குலாம் ரொம்ப எளிதாலாம் இருக்காது. இருக்காது. அதுவும் இருபெரும் நம்ம முன்னேற்ற வந்து கழகம். இதன் மூலமாக அறிய விரும்புறோம். ஆமா. நாளை ரிசல்ட் வந்தா இன்னும் நுணுகி ஆமா. பார்ப்பதற்கு ஒரு தன்மை இருக்குன்றது. ஆமா, இப்ப அந்த அந்த இடத்தில் தான் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பேக்கிங் இருந்தா மட்டும்தான் அவர் அந்த 35 தாண்ட தொட முடியும். முடியும். இப்ப திமுக என்ன பண்றாங்க நீங்க பார்த்தாலே தெரியுது. அவங்க பெண்களை தக்க வைப்பதற்கான ஸ்கீம் இருக்கு. நிறைய கிட்டத்தட்ட உரிமை தொகையா இருக்கலாம், 5000 ரூபாய் போட்டதா இருக்கலாம். அது 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 அங்க கொண்டு போய் ரீச் ஆகுது. அவங்களுக்கு தெரியுது யங்ஸ்டர்ஸ் கிட்ட நமக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு. அதுக்கு என்ன அளவுக்கு முடியுமோ அதுக்காக 2 பேரும் கட்சிகளுமே களமாடுறாங்கன்னா இது ஒரு டஃப் ஃபைட் தான். ஆமா. இதுல விஜய் அப்படி தாண்டி வராருன்னா இவங்க 2 பேர்ல யாரையாவது கரைச்சே ஆகணும். இல்லை, அதான் அது. இப்போ இந்த முடிவுகள் நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான இடம். இப்போ போட்டி 3 பேருக்கும் கடுமையா இருக்கு. இதுல திரு சீமான் அவர்களை எப்படி நம்ம வச்சுக்கலாம்? அவர் வந்து ஒரு ஆர்கானிக்கா ஏறி வராரு இல்லைங்களா? ஓகே. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து அவர் வந்து ஏற்கனவே 2 தேர்தல்களை சந்திச்சிட்டாரு. அதாவது ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளோட நான் சொல்றேன். 9% வந்திருக்காரு. அப்போ அந்த ஜம்பை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியுதுல்ல. போன முறை இவ்வளவு ஓட்டு வாங்கினாரு, இப்ப இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு, இப்ப இந்த தேர்தலில் இவ்வளவு ஓட்டு வாங்குறாரு. அப்படிங்கும்போது அதனாலதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் 9% இருக்கிறதுனாலதான் நம்ம இதை ஒரு 4 முனை போட்டியா பேசுறோம். ஆனா அந்த 4 முனை போட்டியில நமக்கு ரொம்ப தெரியாத அல்லது ஒரு அதிர்ச்சியாக வரக்கூடிய எக்ஸ் ஃபேக்டருங்கிறது வந்து ஐயா விஜய் தான் இருக்கிறதுனாலதான் அதை நம்ம வந்து ரொம்ப அழுத்தி அல்லது அதை அடிக்கோடிட்டு நாம பேச வேண்டிய ஒரு இடத்துல. இந்த 2026 களச்சூழல் ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு தன்மைகளோடு மாறுது. அது முடிவுகளை தீர்மானிக்கிற காரணி. நமக்கு நுணுக்கமா பார்த்தோம்னா இந்த 26ல என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக இந்த எல்லை பரப்புல, சமூக பரப்புல என்ன மாற்றம் நடந்திருக்கு? முதல் விஷயம் தங்கம் விலை கூடி இருக்கு. நீங்க அன்னைக்கு 2021ல 4000 ரூபாயா இருந்த தங்கம் விலை இன்னைக்கு வந்து 1 கிராம் 13,000 ரூபாயா மாறி இருக்கு. அது இம்பாக்ட் ஆகும். எப்படி ஆகாது? இப்போ ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்கு. 4 ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கும்போது அது 1 கிராம் தங்கமா தெரிஞ்சிருக்கும். ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் அவர் உங்களுக்கும் நண்பர், எனக்கும் நண்பர் தான், நான் பேரை சொல்ல வேண்டாம். அவர் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கீழே இருந்து கேட்டது, என்னப்பா 1 பவுன் தங்கம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டது. அப்போ என்னன்னா, இந்த வாக்குகளுக்கு கொடுக்குற பணம் என்னவா மாறுச்சுன்னு நம்மக்கிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குல்ல. அதை என்ன பண்ணுனாங்க? தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் வாக்குக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தோடனே அதை அன்றாட செலவில் போய் போடலை. அவங்க அதை என்ன பண்ண, இப்போ கூட 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அந்த 1000 ரூபாயை எல்லாரும் கரைச்சிடுறது இல்லை. சில பேர் அதை எஃப்டியா மாத்துறாங்க, சில பேர் அதை சேர்த்து வச்சு வீட்டுக்கு. அப்போ இந்த நம்ம கொடுக்குற பணம் அது என்னவா மாறுதுங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் 2021ல் கொடுத்த 1000 ரூபாயும் 2026ல் கொடுக்க போகிற 1000 ரூபாயும் ஒன்று கிடையாது. இதை நீங்கள் களத்தில் இருக்கிற தலைவர்கள்ட்ட கேளுங்க, அவங்க எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறாங்க. ஏன் இந்த முறை வேறு எப்போதுமே இல்லாத அளவில் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியே பல தலைவர்கள் பொருட்களை கொடுத்தாங்க. அண்டா கொடுக்கப்பட்டது, துணிமணி கொடுக்கப்பட்டது, வெவ்வேறு பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன் வந்து களத்தில் இந்த தமிழகத்தில் இன்னார்தான் வேட்பாளர்னு அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே தேர்தல் வேலைகள். இதுல நீங்க சொல்ற மாதிரி
ஸ்ட்ராட்டஜி வகுத்தாங்க, சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதை இப்படி புரிஞ்சுக்க கூடாதான்ற இடத்தில் விஜய் யார் வாக்குகளை பிரிக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. தெரியாதுங்க. அது திமுகவுக்கும் இருந்திருக்கலாம், அதிமுக அணிக்கும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சரணுன்றதுக்கான ஒரு முனைப்பு இருந்ததாக நாம் புரிஞ்சுக்கணுமா, இல்ல விஜய் தரப்பே ஜெயிச்சிருன்ற பயம்னு புரிஞ்சுக்கிறதா? ஒரு விஜய் போட்டி ஸ்பாய்லரா இருந்துருவாருன்னு ஸ்பாய்லர்னா கண்டுக்கவே மாட்டாங்கங்க. ஸ்பாய்லருக்கு ஜனநாயகத்துல என்ன இடம் இருக்கு? ஒருத்தர் ஸ்பாய்லரா வராரு, நீங்களும் நானோ போய் நம்ம தொகுதியில போட்டோன்னு வைங்களேன், நம்மளும் அந்த 2 கட்சியோட வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு ஓட்டு வாங்குவோன்னு தெரியும். தம்பி கூட வந்து நின்னாப்ல. இல்ல இப்ப நான் கேட்கறது இல்லைங்க, அதான் நான் சொல்ல வரேன். அது என்னன்னா, நீங்க ஒரு ஸ்பாய்லர்னா நீங்க எதுக்கு போய் அண்டா கொடுக்கணும், நீங்க எதுக்கு போய் கடாய் கொடுக்கணும்? அவருக்கு போட்டின்றது திமுகவுக்கு போட்டி அதிமுக, அதிமுகவுக்கு போட்டி திமுக. இந்த 2 பேர் தன்னை அந்த 2ல இருந்திருந்தாங்கன்னா தேர்தல் வேலைகள் 2021ல நடந்த மாதிரி தானே நடந்திருக்கணும். 2026 ஏன் தேர்தல் வேலைகள் ரொம்ப முன்கூட்டியே நடந்தது? இப்ப நான் ஏன் வேட்பாளர் பட்டியல்ல பெரிய புதுமுகங்களை சேர்க்காம ரொம்ப கவனமா, ஏன் 2 கட்சிகளும் ரொம்ப கவனமா வேட்பாளர்களை போடுறாங்க? எந்த புது டெஸ்டும் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க சொல்ற நீங்க 2001 தேர்தல் ஜெயலலிதா 140 தொகுதி தானே போட்டாங்க. எல்லாம் புதுமுகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஐயா பன்னீர்செல்வம் அங்க ஐயா நயினார் நாகேந்திரன், ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன், இங்க ஐயா சிவி சண்முகம், அம்மா கோகுல இந்திரா, அப்புறம் விருதுநகர்ல ஐயா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், ஐயா ஓஎஸ் மணி. அன்னைக்கு 2001ல வந்தவங்க தான் இன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல வந்து பெருசா நிக்கிறாங்க இல்லையா? இல்ல ஒன்று இப்ப களத்துல நம்ம போகிறப்போ ஐயா ஒன்னொன்னையா கூட்டி பாருங்க ஐயா. ஏன் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது? ஏன் தேர்தல் வேட்பாளர்களில் யாருமே ஒரு ரிஸ்க் எடுத்து புதிய முகங்களை கொண்டு வரல? பெரும்பாலாக கொண்டு வரப்பட்ட புதிய முகங்களுமே ஒன்று செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளா இருக்காங்க, அல்லது பெரிய தலைவர்களுடைய. ஏன் இவ்வளவு பாதுகாப்பாக இந்த தேர்தலை அணுகுறாங்க? இப்ப நான் சார், இப்போ ஒரு சாமானியன் ஒரு பட்டியலில் இருக்கணும்ல சார்? இல்ல இப்ப நான் கேட்கறது இல்ல, நான் இதை மட்டும் முடிச்சிடறேன் சார். ஒரு சாமானியன் இருக்கணுமா இல்லையா? அது பல சர்ப்ரைஸ். நீங்க ஜெயலலிதா அம்மா, கலைஞர்லாம் பல சர்ப்ரைஸ் வைப்பாங்க. இல்ல இப்ப நான் கேட்பது பெருமாள்மணி, உண்மையிலேயே கிரவுண்ட்ல திமுக அணி கட்டியிருக்கு, அதிமுக அணி கட்டியிருக்கு. நான் 24லையும் நான் கேட்டிருக்கேன், யாருக்கும் உங்களுக்கு போட்டி. பல திமுகவினர் வந்து எங்களுக்கு போட்டி அதிமுக, இந்தியன்றது சீன்லயே இல்ல அப்படின்லாம் பேட்டியாகவே சொன்னாங்க. அதிமுகவினரும் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு இல்ல நான் கேட்பது, உண்மையில அப்படி ஒரு தொகுதியில யாராவது ஒருத்தர் வந்து விஜய் தரப்பு ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும்பா, விஜய்ன்ற ஸ்டார் கேண்டிடேட்டை விட்டுருங்க, ஒரு 5 அப்படி உண்மையில அப்படி ஒரு பதட்டம் இருப்பதா நீங்க உணர்றீங்க? எங்க அந்த பதட்டத்தோட வெளிப்பாடு ஒவ்வொரு இடத்துலயும் வெளிப்படுது. ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க எங்க அதனால தானே இவ்வளவு வேலைகள் பார்க்கறாங்க. ஏன் தேர்தலுக்கு முன்பே இவ்வளவு வேலைகள் பார்க்கப்பட்டது? ஏன் புது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதில் இவங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கு? ஏங்க அவங்க சாதாரணமா வேட்பாளரை போடுவாங்கங்க, அவர் யாருன்னே தெரியாது, புதுமுகமா இருப்பாரு. நம்ம விசாரிச்சா சொல்லுவாங்க, இவங்களை பிடிச்சு இந்த சீட்டு வாங்கினாங்க. திமுகலே ஒரு 60+ எல்லாம் பெரும்பாலான புதுமுகங்களை நீங்க எடுத்து பாருங்களேன். 60 திமுகலே ஒரு 60 புதுமுகங்கள்னு சொல்லலாம். இல்லைங்க, நீங்க அந்த 60 புதுமுகங்களோட பின்னணியோட நீங்க அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புதுமுகங்கள் நான் அல்லது இப்படி பண்ணுவோம், அவங்க அதற்கு முன்னால் அறிமுகப்படுத்திய புதுமுகங்களுக்கும் அவங்களோட சமூக பின்னணியோட சேர்த்து தானே பார்க்கணும். இன்னைக்கு வந்து புதுமுகங்களை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வலிமையான பொருளாதார பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் தான் பெரும்பாலும் போடப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தோட பிள்ளைகள், அவங்க அப்பா ஒரு 2 தேர்தலுக்கு முன்னாடி கூட எம்எல்ஏவா இருந்திருக்கலாம், இப்ப சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் அப்ப இந்த கவனம் இருக்குல்ல. ஓகே, அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது நீங்க ஒவ்வொரு கட்சியையும் பாக்குறப்ப ஏதோ ஒரு இருபெரும் சமூகங்களோ பெருசா தாங்கி நிற்கும், அதுக்கப்புறம் இன்னும் பிற சமூகங்கள் வந்து தூக்கி இருந்து ஆட்சிக்கு போனதான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம 5 மண்டலமா பிரிச்சா ஒரு 3 மண்டலம் பெருசா கை கொடுக்கும். இப்போ அதிமுக திமுக ஃபைட்டை பாக்குறப்ப எப்போதுமே டெல்டானா திமுக நின்று அப்படிலாம் இருக்கும்னா, விஜய நீங்க மதிப்பிடுறப்ப எப்படி மதிப்பிடுறீங்க? அவருக்கான ஆதரவு தளம் எப்படி இருக்க போகுது? இந்த மண்டலங்களை எப்படி ஒரு வெற்றி கோட்டை அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இங்க எப்படி அதை சொல்ல? அவருக்கு ரொம்ப 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 அடிப்படையான ஆதரவுங்கிறது பெண்கள் தேர்ந்து வருது. அந்த பெண்கள் நீங்க வந்து அது வந்து நான் சொல்றது இந்த 40 வயதுக்கு உட்பட்ட அதெல்லாம் இல்லை, பொதுவாகவே பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு தான் அந்த பேஸை தீர்மானிக்குது. இந்த 1.25 கோடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடின்னு வைங்களேன். நீங்க ஓட்டுக்கு 500 ரூபாவோ அல்லது 200 ரூபாவோ கொடுக்கப்படும். நம்ம பார்த்துருக்கோம், 200க்கே ஒரு லாயல்ட்டியை காமிப்பாங்க. இது மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமையா,
அது 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 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர். இல்ல அதுல 1, 10ன்னு கூட வைங்க. அதனோட இம்பாக்ட நீங்க அப்படி தட்டிட்டு ஒரு சினிமாவில இருந்து வந்திருக்கிறாரு. எல்லாரும் அப்படி போய் அப்படின்னு நீங்க எடை போடாதீங்கன்னு சொன்னாரு. இல்லைங்கய்யா, அப்படி நீங்க அந்த ரூ. 1000 மட்டும் வச்சு மதிப்பிடாதீங்க. அது ரொம்ப, ஏன்னா நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலுமே கூட, இப்ப யாரோ ஒருத்தர் வந்து அந்த ரூ. 1000 குடுத்துட்டோங்க, அதனால ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னா, திமுகவே அத நம்ப மாட்டாங்கங்க. இல்ல ரூ. 1000 இலவச பேருந்து அவங்களோட கனெக்டா இருக்குல்ல. நீங்க இப்ப எம்ஜிஆர் அவர்கள பார்த்தீங்கன்னா, இப்ப செருப்பு குடுத்ததா இருக்கலாம், பல்பொடி குடுத்ததா கொடுத்ததா இருக்கலாம். இருக்கலாம். நீங்க ஜெயலலிதா அவங்க சைக்கிள் குடுத்ததா இருக்கலாம்ல. இத வந்து இலவசமா பார்த்து தள்ளி விடுறது ஒண்ணு. நீங்க உளவியலா பார்த்தா அது எப்படி போய் அந்த குடும்பத்துல குடும்பத்துக்குள்ள இறங்கி போய் இருக்குன்னு இறங்கி இருக்குல்ல. இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதிலிருந்து அவங்க வெளியில வரணும். அப்போ ஒரு புதிய சக்தி இத உடைச்சிட்டு தானே வருது. அப்படி கனெக்டிவிட்டி இருக்கான்னு அத நான் கேட்கிறேன். அத உடைச்சிட்டு தானே வருது. நான் அதெல்லாம் குறைச்சு மதிப்பிடவே இல்லையே. இவங்க செய்த அதான் உடைச்சிட்டு வருமான்னு கேட்கிறேன். உடைச்சிட்டு வர்றது தானே அந்த கூட்டங்கள்ல தெரியுது. அப்படி அந்த கூட்டங்கள் இருக்குல்ல, நம்ம லாயல்ட்டின்னு நான் இந்த ரூ. 1000வோ இல்ல இலவச பேருந்தையோ ஏனைய நலத்திட்டங்களையோ நான் குறைத்து மதிப்பிடல. ஆனால் ஒரு புதிய சக்தி அதை உடைச்சிட்டு வந்து ஒரு பேஸ உருவாக்குது, அதுல கவனமா இருங்கன்னு தானே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க இதெல்லாம் வந்து கூடுற கூட்டம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கடந்து போயிடாதீங்க. அந்த கூட்டத்துல வர்ற கண்ணீரை கடந்து போயிடாதீங்க. அந்த பெண்கள் வந்து ஐயா விஜய சப்போர்ட் பண்ணி கொடுக்கிற பேட்டிகளை கடந்து போயிடாதீங்க. உங்களை குறைச்சு மதிப்பிடல. நீங்க நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு போயிருக்கீங்க, இருவரும் முன்னேற்ற கழகங்கள் அரசியலை குறைச்சு மதிப்பிடல. ஆனா புதிய சக்தியை நீங்க குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குல்ல. நீங்க தான் சொல்றீங்களே, அவங்க குறைச்சு மதிப்பிடாததுனாலதான் அவங்க தேர்தலுக்கு முன்பே வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அப்படி அதுக்கு சொல்றீங்க கனெக்ட். அவங்களே குறைச்சு மதிப்பிடலைங்க. ஏன்னா அவங்களே குறைச்சு மதிப்பிடல. நீங்க வந்து அவங்க குறைச்சு மதிப்பிடலைங்கிறது அவங்க இன்னைக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்க எப்படி ஒவ்வொரு வேட்பாளரையும் கவனிக்கிறாங்க. நீங்க ஒன்று திருமணி, இப்போ அவரு 100க்கு மேற்பட்ட கேண்டிடேட்டை வெளியிலேருந்து போட்டப்பே சொன்னாங்க, அது அப்பட்டமா அமைப்பு பலம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 100க்கு மேற்பட்டு வெளியிலேருந்து வரவங்களுக்கு 3 நாள் கழிச்சு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட அமைப்பு பலம் இல்லை அப்படின்றது தெளிவாயிருக்குன்னு. அப்புறம் அந்த வேட்பாளர்களுடைய முகம் பெருசா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் விமர்சனமும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சில வேட்பாளர்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு வைங்க. நம்ம எல்லா கட்சியும் ஐடி விங்க வேலை பார்த்தா எல்லாருக்கும் பார்க்கலாம் அங்க சண்டை நடந்ததுங்கன்னு. அதெல்லாம் அது எதுக்குமே ஒரு பொருள் இல்லையா? நீங்க உங்களுக்கு தலைவர் வேட்பாளர் சின்னம் அவ்வளவுதானே. அந்த வேட்பாளர் எங்கே இருந்து வந்திருந்தான்னு எலெக்ஷன்ங்கிறது ஒரு வேவ் இல்லையா? ஏங்க நீங்க வந்து இப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு இடத்துக்கு 30 பேர் சீட்டு கட்டுறாங்க, 30 பேர் கேட்கறாங்க. நீங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, மீதி 29 பேரும் போய் வேலை பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா நம்ம கட்சி ஆளுங்கட்சியா வரணும், நான் ஆளுங்கட்சிக்காரனா இருக்கணுங்கிறது தானே முக்கியம். நீங்க இந்த வேட்பாளர் எங்க இருந்து வேணாலும் வந்திருக்கட்டும், இன்னைக்கு வந்துட்டாருல, இந்த சின்னத்துல நிக்கிறாருல, நான் ஏன் உழைக்கணும்? ஏன்னா என் கட்சி ஆளுங்கட்சியா வரணும். அப்ப இலைக்கு உரைக்கிறவனுக்கு அந்த சின்னம் இருக்கிற பொழுது அங்கேயுமே விசிலுக்கு உழைக்கிறவனுக்கு அந்த எண்ணம் வந்துரும். இல்ல இருக்கலாம், அந்த ஸ்பிரிட் இருக்கும். விஜய் ஆதரிக்கிறவங்க விஜய் வரணும்ன்ற அந்த இதோட இருப்பாங்கன்னு. ஆனா நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு சார் அது நம்ம அறிவார்ந்த தளத்துல பேசுறது சார். அதுவும் சார் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு வேட்பாளரை எடுத்து வச்சு இந்த வேட்பாளர் இந்த கட்சியில இருந்து வந்தாருன்னு நம்ம குளிரூட்டப்பட்ட ஸ்டுடியோக்கள்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சார். அப்படிலாம் இப்போ ஐயா திருநெல்வேலியில ஐயா RS முருகன் நிக்கிறாரு. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். பிறகு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். வேட்பாளர் நேர்காணல் வரைக்குமே கலந்து கொண்டார். இன்னைக்கு அவர் வந்து திருநெல்வேலியில் ஏற்கனவே ஒருத்தரை தாவேக்கால இருந்து வேட்பாளர்னு சொல்லி வேலை பார்க்க வச்சாங்க. அவருக்கு பக்கத்து தொகுதியை கொடுத்துட்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க. சார் அந்த திருநெல்வேலி தொகுதிக்குள்ள அவர் எங்கே இருந்து வந்தார் அதெல்லாம் இல்லை. எல்லாம் மொத்த தாவேக்காவும் இன்னைக்கு அவருக்கு வேலை பார்ப்பாங்களா இல்லையா? அப்படிதானே நடக்கும். சரி, இப்போ ஐயா செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாருங்களா? அவர் ஜெயிச்சு எத்தனை முறை அஇஅதிமுக நீண்ட காலமா இருந்தவர். இன்னைக்கு அந்த மொத்த தாவேக்காவும் ஐயா செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜெயிக்க வச்சிடணுங்கிறதுல குறியா இருப்பாங்களா? இல்ல அவரோட வரலாறு என்ன, அவர் எங்கே இருந்து வந்தார் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எப்படிங்க பார்ப்பாங்க? எலெக்ஷன் சார், எமோஷனுங்க. நீங்க வேட்பாளரை அறிவிச்சாச்சு, வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு, இந்த ஏரியாவுக்கு போகணும் அந்த ஏரியாவுக்கு போகணும், அண்ணே இந்த ஏரியாவில் ஓட்டு வந்துருமா அண்ணே, அப்படிதானே நீங்க கால்குலேஷன் இருக்கும். அது வந்து அது ஒரு பெரிய பற்று இல்லையா? இல்ல நீங்க இன்னொன்று
அப்படிதான் எல்லா கட்சியிலையுமே எப்படிதாங்க இருக்கும்? அப்ப அந்த நான் என்ன கேட்கிறேன், சீமான் அவர்களுக்கும் நான் என்ன கேட்கிறேன், அந்த அந்த ஒற்றுமையும் அந்த ஒருங்கிணைப்பும் ஏனைய கட்சிகள்ல வரும்போது அது எப்படி தாவேக்காக்கு மட்டும் எப்படி மிஸ் இல்ல. ஆகும்? இப்ப நீங்க சொல்ற இடம் கவனிக்க வேண்டியது, இந்த அடுத்து விஜய்ன்னு வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றத்திற்குன்னு சொல்லிட்டு தானே வாக்களிக்க வரவங்களா? சார் அவன் அதிகாரத்துக்கு வந்தான் சார். மாற்றங்கிறதெல்லாம் நம்ம நம்ம உட்கார்ந்து இன்டெலெக்சுவலைஸ் பண்றோம் சார். சார் நான் அவன் இப்ப வந்து திமுக சார் அதிமுக அந்த மோசங்க. சார் இவங்களுக்கு மாற்றா அப்படிதான் அப்படி சார் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நீங்க அரசியல்ல நாங்க அதிகாரத்துக்கு வர்றோம், நாங்க எம்எல்ஏவாக விரும்புறோம் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். போன முறை வரைக்கும் அவனுக்கு இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா, சரி இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்போம், இல்ல வேண்டாம். ஓ. உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு தானே இருக்கு. ம். உங்களுக்கும் ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு, ஆமா. கோடீஸ்வரனுக்கும் ஒரு ஓட்டு, ஏழை எளியவனுக்கும் ஒரு ஓட்டு தானே. ம். அந்த ஒரு ஓட்டை நீங்க அந்த வேட்பாளரை பார்க்க போறீங்க, நீங்க செலுத்த போறீங்க. ம். அவங்க மாற்றம்ங்கிறதெல்லாம் நாம பயன்படுத்துகிற சொல்லாடல்கள். ம். அவங்க அங்க என்னத்துக்கு நிக்கிறாங்க? எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க. யாரு நிக்கிறா? விஜய் கட்சியில இருந்து நிக்கிறாங்க. விஜய் கட்சி சின்ன என்னது? விசில். இல்ல கலைஞர் கட்சி சின்னமா சூரியன், அம்மா கட்சி சின்னமா இலை. அப்ப நீங்க சொல்வது வந்து விஜயோடு ஒரு எமோஷனல். சார் அவன் கனெக்ட் ஆனதானே சார் போய் ஓட்டே போடுவான். சோ அப்படி ஒரு சூழல் இருக்குன்றீங்க. தமிழகம் எங்குமே அப்படி ஒரு 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 கனெக்டிவிட்டி இருக்கு. சார் அந்த எமோஷனல் பாண்டேஜ் கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறத நாம இன்றைக்கு பார்க்கிறோம். அவங்க வந்து வேட்பாளர்களை எப்படி வரவேற்று கூட்டிட்டு போறாங்க, வேட்பாளரால் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பை கொடுக்கறாங்க, எப்படி அது ஒரு தேர்தல் பணிமனைகள் எப்படி இருவரும் கழகங்கள் கிரவுண்ட்ல இருக்காங்களா? அப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல, தேர்தல் நெருங்க நெருங்க அப்படியே 2 போல்குள்ள தான் போட்டி இருக்கும், இவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்கலாம் விமர்சனம் இருந்ததுல. கிரவுண்ட்ல இருக்காங்களா? சார் மண் சுவர்கள்ல சின்னத்தை எழுதிட்டாங்கல்ல. நீங்க ஒரு பேருந்து கூட போகாத மண் கிராமங்களோட மண் சுவர்கள்ல போய் சின்னத்தை எழுதிட்டாங்கல்ல. அந்த வேலை நடக்கல, நம்ம பார்க்குறோம்ல. திருமண வீடுகளில் வந்து அவங்க வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு போஸ் கொடுக்கறத பார்க்குறோம்ல. சார் நம்ம திராவிட இயக்கங்கள் எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தோம். இல்ல இது சோசியல் மீடியாக்குள்ள மட்டும் இருக்கா இல்ல நம்ம களத்துல பார்க்குறோம்ல. கிரவுண்டுக்கே மாறி சார் இப்போ தேர்தலில் வந்து நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கிறோம்ல சார். ஒரு திருமண வீட்டில் பேனர் வைக்கிறாங்க, ஒரு பெரிய காரியம், ஒரு மரணம் மாதிரியான விஷயம் நடந்தா அந்த கட்சியில இருந்து வந்து மாலை மரியாதை செலுத்தி 10 பேர் உட்கார்ந்து எந்திரிச்சு போறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அவங்க இவ்வளவு நாளும் விஜய் மக்கள் மன்றமா இருந்தப்போ இருவரும் கழகங்களை பார்த்து பார்த்து அரசியல் கத்துக்கிட்டு தானே சார் இருந்திருக்காங்க. போலரைசேஷன்ல நமக்கு உள்ளது இல்லை. இப்போ வடக்கு நீங்க எடுக்கலாம், தெற்கு எடுக்கலாம், என் வெஸ்ட்லையுமே அந்த தன்மை உண்டு. இப்போ திருமாவளவன் அவர்களே நேரடியாக களம் காண்றார், இன்னொரு புறம் சௌமியா களம் காண்றாங்க. இது எல்லாமே ஒரு குறியீடு. கிரவுண்டு உள்ளுக்குள்ள போகிறப்ப நீங்க யாருக்காக நிக்கிறீங்க, நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா, அப்படிதான் போலரைஸ் ஆகுது. நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம்னு வச்சுங்களேன். இதுல விஜய் எங்க நிப்பார்? எந்த இடம் விஜய்க்கான இடம் எங்க? சார் இதுவரை 2 பெரும் கட்சிகளும் அதிகாரத்துக்குள்ள யார் யாரெல்லாம் அதிகாரப்படுத்துச்சுன்னு நம்மகிட்ட ஒரு தரவு இருக்கு சார். அந்த அதிகாரப்படுத்தினவங்க இந்த 2 பெரும் கழகங்கள் கூட தான் நிக்கிறாங்க. அவங்க யாரும் வெளியில வரல. பட் இவன் அதிகாரத்தோட இருக்கிறான்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான்ல, ஐயோ இவன் எம்எல்ஏ ஆயிட்டான், கவுன்சிலர் ஆயிட்டான், வீடு கட்டிட்டான், ஒரு புது கார் வாங்கிட்டான், இது மக்களுக்கு இவ்வளவு மரியாதையோட இருக்கு, கல்யாண வீட்டுக்கு வந்தா மரியாதை கிடைக்கி, ஒரு இன்னொரு இடத்துக்கு போனா மரியாதை கிடைக்குது, இவங்க ஃபோன் பண்ணி சொன்னா அதிகாரிகள் வேலையை கேட்கறாங்க, இதெல்லாம் ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தது இல்ல. அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு ஐயா விஜய் பின்னாடி தரலுது. அது அதிகாரம்னா என்னங்கிறத நீண்ட காலமா பார்த்துட்டு இருக்கு. ஆனா அங்க இடம் இல்லை. இங்க இடம் இல்லைன்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா, நம்ம ஸ்டடி பண்றோம்ல முன்னேற்ற கழகங்களோட சோசியல் பேஸ், இந்த சோசியல் பேஸ் கடந்த 25 வருஷத்துல மாறி இருக்கா? அதுல மணி மாறாம இருக்கா? இல்ல நீங்க மாறல. ஆமா ஆமா. அப்போ இது மாறாம இருக்குன்னா இவங்களோட சோசியல் பேஸ் ஒண்ணு மாறாம இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு இந்த சோசியல் பேஸ் போதும், இதை நம்ம சரியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு புது சக்தி வரும்போது இந்த இடம் இங்க இருவரும் கழகங்கள்ல இடம் கிடைக்காதவங்க அங்க போய் நிக்கிறாங்க. அங்க ஒன்று நீங்க இன்னும் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்க்குறப்ப மணி நீங்க சொல்ற மாதிரி இது எப்படி அவங்க அந்த வெளிச்சம் பாயாத அந்த சின்ன சின்ன அந்த சமூகங்கள் இருக்காங்க, அவங்க இந்த போலரைசேஷன் பேட்டில் யாரோடாவது கை குலுக்கிறாங்க. ஒரு பெரிய ஆதிக்கம் இருக்கிறாங்களா, அதை விட எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒருத்தரோட நான் கைகுலுக்கிக் கொள்கிறேன்ற ஒரு தன்மையில தான் அவங்க போய் சேர்ற தன்மை இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவங்க அப்படி அணி சேர்க்கைக்குள்ள போகாம தனிச்சே விஜயோட கரம் குளிக்கிடுவாங்க. அவங்க நிர்வாகிகள் பட்டியலை எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது தெரியும். நீங்க வெறுமனே அவங்க கடன் குலுக்குவாங்களா மாட்டாங்களான்னா, சார் நீங்க வந்து
ஒரு ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறதும் அந்த கட்சியோட அணியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுக்கும் அவங்க வித்தியாசம் தெரிஞ்சு தான் இருந்தாங்க. நம்ம கட்சி பொறுப்புக்கு வர முடியல, அணி பொறுப்புகளில் தான் இருக்கிறோம், இவங்க கட்சியிலேயே பொறுப்பு கொடுக்குறாங்கல்ல. ஸோ அது ஒரு சார் அதுதானே சார் பார்க்கணும். இப்ப நிறைவா எப்படி நீங்க களம் மிக கடுமையான போட்டியில் இருக்கு. யார் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு ப்ரிடிக்டே பண்ண முடியல. இல்லை சார், களம் மிக மிக கடுமையான போட்டியில் இருக்கு. ஆனால் யார் ஜெயித்தாலும், நான் இப்பவும் சொல்றேன், யார் ஜெயித்தாலும் தமிழக அளவில் மிகப்பெரிய வெற்றி தான் அவங்க பெறுவாங்களே தவிர தொங்கு சட்டசபை மாதிரியான விஷயங்கள் அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஆப்ஷனை நீங்க திமுகவுக்கும் தரீங்க, அதிமுக, தாவேகா, நாதாகா 4 பேருமே நீங்க கிரவுண்ட்ல வச்சுக்கங்க. யாரு ஜெயிச்சாலும் 160லேருந்து 180 ஜெயிப்பாங்க. திமுகவும் ஜெயிக்க வாய்ப்பு. யார் ஜெயித்தாலும் இது அதிமுகவும் ஜெயிக்க வாய்ப்பு. சார் யார் எந்த அணி ஜெயிச்சாலும் இந்த 4 இல்ல. இப்ப இதுல நான் குறிப்பா கேட்கிறேன், இந்த 2ல பெருசா யாரும் விமர்சனத்துக்குள்ள வர மாட்டாங்க. ஆனா மீண்டும் கேட்கிறேன், தாவேகாவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, நாம் தமிழருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. 160 சீட் சார். 160லேருந்து 180க்குள்ள யார் ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிச்சு தான் சார் ஆட்சி அமைப்பாங்க. நீங்க யார் வேணா ஜெயிக்கலாம். அந்த வாய்ப்பு இந்த முறை 4 பேருக்கும் இருக்கு. தேர்தல் காலம் அப்படிதான் சார் போகுது. ஓகே சார், காலம் அப்படி கடுமையா இருக்கு சார். உள்ள நீங்க களத்துக்குள்ள இறங்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேட்பாளர்களா நீங்க அதுல இருக்கிற ஒரே ஒரு அப்சர்வேஷன்ல இது கிட்டத்தட்ட ஒரு அலை மாதிரி இருக்குன்னா ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு சாதகமான அலை, இல்ல எதிர்ப்பான அலை, இல்லைன்னா புதிய சக்திக்கான அலை. நீங்க அப்படி எல்லாமும் கலந்த கலவையா இருக்குன்றீங்க இந்த இடம். சரி, நீங்க சொல்றதுதான் சார். ஒரு அலை வீசுதுல சார். ஆமா. அந்த அலை இந்த அரசாங்கம் வேண்டுமா, அல்லது இதற்கு முன்ம தன்னை ஆண்டவர்கள் வேண்டுமா, அல்லது புதிய சக்தியில ஒருத்தர் வேண்டும், எல்லாம் சேர்ந்துதான் இருக்குன்றீங்க சார். எல்லாமே இருக்கு சார். பாப்போம். களம் ரொம்ப ரொம்ப நெருங்கி நிக்குது. ஓகே. ஏன்னா ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு போராடு. கிளியர் மேண்டேட் தான் வரும் சார். இது ரொம்ப கிளியர் மேண்டேட் தான் இருக்கும். இதுல எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சி தமிழக அளவில் 160லிருந்து 180 இடங்கள் வரைக்கும் பிடிப்பாங்க. அடுத்தடுத்த இடங்களை மற்ற கட்சிகள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா தமிழகம் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை யாரோ ஒருவருக்கு தரப்போகிறது. அந்த அளவில் களம் நெருக்கமாக இருக்கிறது. எல்லாரும் அந்த ரேஸ்ல இருக்காங்க. உங்க விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி பெருமாள் மணி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.